தமிழ் பேசுற எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்க சுஜன். ஓகே, ஹிந்தி பேசினாதான் இந்தியனா? இந்த கேள்வியை தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகும்போது இந்தியாலே பிற மாநிலங்கள்ல சந்திச்சிருப்பீங்க, இல்ல வெளிநாடுகள்ல சந்திச்சிருப்பீங்க. நானும் சந்திச்சிருக்கேன். எதனால இந்த கேள்வி வருது? நான் உண்மையிலேயே அக்மார்க் இந்தியன் தான். சரி, எனக்கு தெரிந்த சில தகவல்களை நானும் உங்களுக்கு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். பொதுவா தமிழ்நாட்டுக்குள்ளால இந்த பிரச்சனையை சந்திப்பதை விட வெளிநாட்டுல, குறிப்பா அரபு நாடுகள்ல வேலை செய்பவங்க ஹிந்தி பேசுற நிலை வந்ததற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா அதற்கான விடை உங்களுக்கு எப்படி சொல்றது? இந்தியா என்றாலே ஹிந்தி தான் பேச வேண்டும் என்று வட இந்தியர்கள் நினைக்கும் போது, நாம ஆங்கிலம் தெரியாதவர்களிடம் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனாலே குறிப்பா இந்தியாவிலேயே ஹிந்தி பேசும் நிலைக்கு தள்ளப்படுறோம். பொதுவா வெளிநாடுகள்ல ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொன்னாலே நீங்க இந்தியனா இல்லையா என்று கேட்கும் முட்டாள்கள் இருக்கத்தான் செய்றாங்க. நான் அக்மார்க் இந்தியன் என்று பதில் சொன்னாலும் வேற ஏதோ துணைக்கண்டம் என்ற வெளிநாட்டு வாசி போல பார்க்கும் வட இந்தியர்கள் போலதான் பாக்குறாங்க. அரபு நாடுகளை தவிர்த்து சிங்கப்பூர், இலங்கை, ஆஸ்திரேலியா, மலேசியா போனா தமிழோட சிறப்பை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா படிக்கலாம், தப்பே இல்லை. ஆனா ஒரு மொழியை அழித்து இன்னொரு மொழி வளர்வது எப்போதுமே தமிழ்நாடு கண்டிப்பா எதிர்க்கும். மொழியை படிக்கலாம், ஆனா எல்லாருமே கட்டாயம் ஹிந்தி பேச வேண்டும் என்ற அதிகாரத்தை வைத்து எல்லா இடத்திலையுமே ஹிந்தி கொண்டு வருவது முற்றிலும் தவறு. இந்தியாவோட அழகே யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி தான், அதாவது ஒற்றுமையும் பன்முகத்தன்மையும் தான். நான் டெல்லி, மும்பை எல்லாம் போகும்போது கூட அது மட்டும் இல்ல, அரபு நாடுகள்ல இந்த அவமானத்தை சந்திக்க முடியுது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அவங்க பானிபூரி விற்றா கூட நம்ம பெருசா அவங்கள அவமானப்படுத்துறது இல்ல. குறிப்பா டெல்லியில எல்லாம் ஆங்கில சேனல்ஸ்ல கூட இந்தியா டுடே, NDTV, டைம்ஸ் நவ்ல எல்லாம் அவங்க ஹிந்தில தான் பேசுறாங்க. நம்ம தமிழ்நாடு எதிர்த்த பிறகும் அவங்க தமிழை எல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஹிந்தியை டாமினேட் பண்ணினா கண்டிப்பா தமிழ் மொழியோட சிறப்பு மிதிக்கப்படும், கொஞ்சம் கொஞ்சமா சிதைந்து போகும் என்பது தான் மறுக்க முடியாத உண்மை. ஒரே மொழி ஒரே நாடு என்பது தமிழர்களால் எப்போதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. பல கலாச்சார வரலாறு கொண்ட இந்த இந்தியால நாம தமிழனோட பெருமைய கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். சில நாட்கள் முன்னால கூட தமிழ்நாட்டுல பறக்கிற விமானத்துல தமிழ் ஏன் ஒலிக்கவில்லை என்பதற்கு பாரதி ராஜா போன்ற பிரபலங்கள் எல்லாமே ஆதங்கம் வெளிப்படுத்தி இருந்தாங்க. புகார் கடிதங்கள் கூட அனுப்பியிருந்தாங்க. அதற்கு எடுத்துக்காட்டா சென்னை டு மதுரை வந்த இண்டிகோ விமானத்துல கூட தமிழில் பேசியதை மறக்கவே முடியாது. தற்போது நாம கடல் மட்டத்துக்கு மேல 16,000 அடி உயரத்துல பறந்து கொண்டிருக்கிறோம். அழகிய காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருச்சியை நோக்கி செல்கிறது என்று அந்த வட சென்னை விக்னேஷின் அந்த காணொலி வைரல் தான் தமிழர்கள் கொண்டாடியே தீத்தாங்க. அவரவர் மொழிக்கென்று தனி சிறப்புண்டு. இதிலும் குறிப்பா கோழிக்கோடு விமான விபத்துல கூட நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க. அந்த விமானத்தோட அறிவிப்புகள் ஆங்கிலம், ஹிந்தியில தான் இருந்தது. இந்த சிறப்பு விமானத்துல பலரும் பேசுவது மலையாளம். அந்த விமானத்தில் ஒளிபரப்பப்பட்ட பாதுகாப்பு அறிவிப்புகள் அவங்களுக்கு புரியவே இல்லை. இது உண்மையிலேயே தனிப்பட்ட ஒருவரோட பிழை அல்ல, இது ஒரு ஆதிக்க மனப்பான்மையின் வெளிப்பாடு என்பதுதான் இந்திய அறிவாளர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். நீங்கள் இந்தியரா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியிடமே ஒரு காவல் படை, அதாவது CISF ஒரு காவலர் கேட்டிருக்கிறார். காரணம் அவரை மட்டும் குற்றப்படுத்துவதல்ல, குறிப்பா ஹிந்தி பேசுபவர்களின் அடிப்படையான புரிதலே இதுதான் என்பது தமிழகத்துக்கு வெளியே செல்பவர்கள் கண்டிப்பாக இதை சந்திச்சிருப்பாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல கட்சிகளை எதிர்ப்பது போல சிலர் தமிழ்நாட்டில் ஹிந்தியை புகுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல நிறைய பேர் கேக்குறாங்க, எதற்காக தமிழ்நாடு மட்டும் எதிர்க்குது? மும்மொழி கொள்கை கொண்டு வந்தா வட இந்தியால கூட தமிழும் படிப்பார்களே என்று. இதற்கு பதில் என்னன்னா, 50 வருஷமா UP, ராஜஸ்தான்ல எல்லாம் மும்மொழி கொள்கை தான் இருக்கு, நடைமுறையில இருக்கு. அங்க எத்தனை பேர் தமிழ் முடித்தார்கள் என்று வரையறை கொடுக்க முடியுமா என்ற கேள்வியும் இருக்கு. இந்தியை தவிர மற்ற மொழிகளுக்கு ஆசிரியர்களை நியமிக்காமல் இருப்பது கூட ஆட்சியாளர்களோட தவறு என்றாலும், அப்போ எப்படி நாம அடுத்த மொழியை படிக்க முடியும்? தமிழ்நாட்டில் மட்டும் ஹிந்தியை நான் ஏன் 3வது மொழியாக படிக்கணும்? வங்கதேச பெங்கால் மொழியை கூட நான் படிக்கலாமே என்ற கேள்வியும் இருக்கு. குறிப்பா தமிழுக்காக பல தமிழ் ஆர்வலர்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நார்த்ல நடந்த பெரிய ஒரு லாங்குவேஜ் டிபேட்ல கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் NV சங்கரன் அவ்வளவு தெளிவா பேசியிருப்பாரு. இதுவரைக்கும் நீங்க பார்க்கலனா NDTVயை கண்டிப்பா பாருங்க. அதுல அவங்க ஹிந்தியில பேசினா நான் தமிழ்ல பேசுறேன்னு அதட்டி சொல்லுவாரு. உண்மையிலே அது கேட்கும் போதே அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஒருவேளை ஹிந்தியோட ஹிஸ்டரி 500 வருஷம்னா தமிழ் 5000 வருஷம்னு தான் சொல்ல முடியும். உதாரணம் கூட தமிழனால காட்ட முடியும். எல்லா மொழிகளையுமே
ரெஸ்பெக்ட் பண்ற அதாவது மதிப்பளிக்கும் திறமையும் கூட தமிழனுக்கு உண்டு. ஹிந்தி இந்திய மொழி அப்படின்னு சொன்னா தமிழ் மொழி உலக மொழின்னு தான் நாங்க சொல்லுவோம். இந்தியாலே அதிக கல்வெட்டுகள் தமிழ்ல தான் இருக்கு. வெளிநாடுகள்ல கூட தமிழ் கல்வெட்டுகள் இருக்குன்னா தமிழனோட பெருமையை எப்படி சொல்வது? தமிழ் மொழியில கீழடி ஆராய்ச்சி, கொடுமணல், குமரி மாவட்டம், அரிக்கமேடு இங்கெல்லாம் எடுத்த எல்லா குறிப்புகளையும் வைத்து பார்த்தாலே தமிழ் மொழியோட சிறப்பை வரையறுக்க முடியும். தமிழ் பாட புத்தகத்தில் தமிழை விட சமஸ்கிருதம் தொன்மையான மொழி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்செயலாக நடந்ததென்று கடந்து போனா கூட சமஸ்கிருதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என்றுதான் அர்த்தம். தமிழை பற்றி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஹிந்தி படிங்க தப்பில்ல, ஆனா இந்தியன் என்றாலே ஹிந்தி என்ற பார்வை மட்டும் வேண்டவே வேண்டாம். நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நான் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரலாம்.